She didn't let me sleep. அவள் என்னை தூங்க விடவில்லை. She didn't let me sleep. Don't let her go. அவளை போக விடாதே. Don't let her go. She didn't let me sleep and don't let her go. Let me speak. என்னை பேச விடு. Let me speak and let me go. என்னை போக விடு. So let me speak and let me go. Next, don't let her speak. அவளை பேச விடாதே. Don't let her sleep. Don't let her speak. ஸோ நான் சொல்ல you can repeat after me. Next, they write a letter to the teacher. அவர்கள் ஆசிரியருக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார்கள். They write a letter to the teacher. Next, they write. அவர்கள் எழுதுகிறார்கள். They write a letter. அவர்கள் ஒரு கடிதம் எழுதுகிறார்கள். ஸோ ஒரு சென்டென்ஸோட இன்னொரு வேர்டு ஒரு ஃப்ரேஸ் எழுதி அந்த ஃப்ரேஸோட இன்னொரு வேர்டு ஆட் ஆகும்போது அந்த சென்டென்ஸ் இன்னும் கொஞ்சம் பெருசாகுது. They write and they write a letter. Next, I'll do everything. நான் எல்லாத்தையும் நான் செய்கிறேன். ஓகே, I'll do everything, you don't worry. நான் எல்லாத்தையும் செஞ்சுட்டேன், நீ கவலைப்படாத. She will clean everything. அவள் எல்லாத்தையுமே சுத்தம் செஞ்சுருவாங்க. ஸோ அவங்க நம்மளோட பெரியவங்களாக இருக்காங்க அப்படின்னா அவர் எல்லாத்தையும் சுத்தம் செஞ்சுருவாங்க, தூய்மை செய்வார். He will make sure everything. அவங்க எல்லாத்தையும் உறுதி செஞ்சுருவாங்க. are we going or not? நம்ம போகிறோமா இல்லையா? He will make sure everything. அவங்க எல்லாத்தையும் உறுதிப்படுத்திடுவாங்க. என்ன நம்ம போகிறோமா இல்லையான்றதை அவங்க உறுதிப்படுத்திடுவாங்க. நெக்ஸ்ட், they will help everyone. அவங்க எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணுவாங்க, அவங்க எல்லாத்துக்கும் உதவுவார்கள். they will help everyone. ஸோ நான் சொல்ல ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருங்க, அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட், I know nobody here. எனக்கு இங்கே யாரையுமே தெரியாதுன்னு சொல்லுவோம். அதை இங்கிலீஷில் I know nobody here. I know nobody here. Do you know? உனக்கு தெரியுமா? She knows everybody here. அப்படின்னா அவளுக்கு இங்கே எல்லாத்தையுமே தெரியும். She knows everybody here. So I know nobody here. She knows everybody here. Next, it's not a big mistake. இது பெரிய தவறு இல்லை. ஓகே, இது பெரிய மிஸ்டேக் இல்லை. It's not a big mistake. Next, I'm sure of it. அப்படின்னா நான் அதில் உறுதியாக இருக்கேன். I am sure of it. ஓகே, don't try to confuse me because I'm sure of it. என்னை கன்ஃபியூஸ் பண்ணாத, நான் அதில் உறுதியாக இருக்கேன். He doesn't like me but I like him. என்ன அவனுக்கு பிடிக்காது, ஆனால் எனக்கு அவனை பிடிக்கும். He doesn't like me but I like him. She came but I couldn't come. அவள் வந்தா ஆனால் என்னால் வர முடியல. She came but I couldn't come. அவள் வந்தால் என்னால் வரும், ஆனால் என்னால் வர முடியல. They said but we couldn't do. அவங்க சொன்னாங்க. ஓகே, they said to do. அவங்க என்ன பண்ணுறதுக்கு சொன்னாங்க, ஆனால் எங்களால் பண்ண முடியல. They said but we couldn't do. You tried but you failed. நீ முயற்சி பண்ண, நீ ட்ரை பண்ண, ஆனால் நீ அதில் தோத்துட்ட. You failed. I tried to come but I couldn't. நான் வரத்துக்கு ட்ரை பண்ணேன், ஆனால் என்னால் வர முடியலை. I tried to come but I couldn't. I'm sorry. Next, I know him but he doesn't know me. எனக்கு அவனை தெரியும், ஆனால் அவனுக்கு என்ன தெரியாது. I know him but he doesn't know me. I know him but he doesn't know me. Next, she had money but she didn't give. அவகிட்ட பணம் இருந்துச்சு, ஆனால் அவள் கொடுக்கல. She had money but she didn't give. ஓகே, நெக்ஸ்ட், it can walk but slowly. அதால் நடக்க முடியும், ஆனால் எப்படி நடக்க முடியும்? ஸ்லோவாக தான் நடக்க முடியும். It can walk but slowly. நெக்ஸ்ட், I can help you but not now. என்னால் உனக்கு ஹெல்ப் பண்ண முடியும், ஆனால் இப்போ என்னால் ஹெல்ப் பண்ண முடியாது. I can help you but not now. She has no children. அப்படின்னா அவளுக்கு குழந்தைங்களே இல்லை, அவளுக்கு குழந்தைங்க கிடையாது. She has no children. இப்போ she has children அப்படின்னா அவளுக்கு குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். I have 2 daughters. அப்படின்னா எனக்கு 2 மகள்கள் இருக்காங்க. எனக்கு 2 பொண்ணு அப்படின்னு சொல்லுவோம். அதை இங்கிலீஷில் I have 2 daughters அப்படின்னு சொல்லலாம். They have 2 sons. அப்படின்னா அவங்களுக்கு 2 பசங்க, 2 மகன்கள். He has no daughter. அப்படின்னா அவனுக்கு பொண்ணு கிடையாது, அவனுக்கு மகள் இல்லை. She has no son. அப்படின்னா அவளுக்கு மகன் கிடையாது, மகன் இல்லை. They have 5 children. அப்படின்னா அவங்களுக்கு 5 குழந்தைங்க இல்லைனா 5 பிள்ளைகள் அப்படின்னு சொல்லலாம். My only expectation is your love. My only expectation is your love. அப்படின்னா என்னுடைய ஒரே ஒரு எதிர்பார்ப்பு அது உன்னோட அன்பு மட்டும்தான். We didn't expect this problem. நாங்கள் அந்த பிரச்சனையை எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லுவோம். அதை இங்கிலீஷில் we didn't expect this problem.
நெக்ஸ்ட் எக்ஸ்பெக்டட் ஆன்சர் அப்படின்னா இது நான் எதிர்பார்த்த பதில் தான். திஸ் இஸ் மை எக்ஸ்பெக்டட் ஆன்சர் அப்படின்னா இது வந்து நான் எதிர்பார்த்த பதில் தான். தீஸ் ஆர் மை எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இது எல்லாமே என்னோட எதிர்பார்ப்புகள் தான். தீஸ் ஆர் மை எக்ஸ்பெக்டேஷன்ஸ். ஷீ எக்ஸ்பெக்டட் யூ அவள் ஒன்றை எதிர்பார்த்தா நீ வருவன்ட்டு. ஷீ எக்ஸ்பெக்டட் யூ. டோன்ட் எக்ஸ்பெக்ட் மீ அப்படின்னா என்னை நீ எதிர்பார்க்காத. டோன்ட் எக்ஸ்பெக்ட் மீ. ஐ காட் வாட் ஐ எக்ஸ்பெக்டட் நான் என்ன எதிர்பார்த்தனோ அது எனக்கு கிடச்சிருச்சு. ஐ காட் வாட் ஐ எக்ஸ்பெக்டட். மை சன் இஸ் அ டீச்சர் என்னோட மகன் வந்து ஒரு ஆசிரியராக இருக்கான், ஒரு டீச்சராக இருக்கான். மை டாட்டர் இஸ் அ டாக்டர் என்னுடைய மகள் வந்து ஒரு மருத்துவராக இருக்காங்க. ஐ டென்ட் எக்ஸ்பெக்ட் திஸ் நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை. அதே ஐ டென்ட் எக்ஸ்பெக்ட் திஸ் ஃப்ரம் யூ உங்ககிட்டேருந்து நான் எதிர்பார்க்கல அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதே இங்கிலீஷில் ஐ டென்ட் எக்ஸ்பெக்ட் திஸ் ஃப்ரம் யூ. இதே ஃப்ரம் ஹிம் அப்படின்னா அவங்ககிட்டேருந்து நான் இதை எதிர்பார்க்கல அப்படின்னு நம்ம மீன் பண்ணலாம். லெட் ஹிம் ஈட் அவனை சாப்பிட விடு. டோன்ட் லீவ் தெம் அவங்கள விடாத. டோன்ட் லீவ் தெம் அலோன் அவங்கள தனியாக விடாத. லெட் ஹர் ஜாயின் அவளும் சேரட்டும் விடு, அவளையும் சேர்த்துக்கலாம். லெட் ஹர் ஜாயின் அவளை சேர விடு. டோன்ட் லெட் ஹிம் டேக் அவனை எடுக்க விடாத. டோன்ட் லெட் ஹிம் டேக் த மொபைல் அவனை மொபைலை எடுக்க விடாத. நெக்ஸ்ட் லெட் மீ நோ எனக்கு தெரியப்படுத்து. லெட் யூ நோ நான் உனக்கு தெரியப்படுத்துகிறேன். நெக்ஸ்ட் லெட் இட் கோ போகட்டும் விடு. லெட் இட் கோ போனால் போகட்டும் விடு. Thank you. Thanks for watching my video. Don't forget to subscribe my channel to get future updates. Bye bye.